குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்க ஒரு கதையை பார்க்க போறீங்க. அந்த கதையினுடைய முடிவுல ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுங்க. Next king. ஒரு பெரிய காடு. அந்த காட்டின் அரசனாக ஒரு சிங்கராஜா இருந்தது. ஆனா இப்ப சிங்கராஜாக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அதனால முன்னாடி மாதிரி வேட்டையாட முடியல. அடுத்த ராஜா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த சிங்கராஜாக்கு 2 ஆம்பளை பசங்க. ஒரு சிங்கம் பெருசு, ஒரு சிங்கம் சின்னது. புரியுற மாதிரி சொல்லணும்னா அண்ணன் தம்பி. அடுத்த ராஜாவா தான் ஆகணும் அப்படின்னு 2 பேருமே ஆசைப்பட்டாங்க. சிங்கராஜாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களுக்கு தான் தெரியுமே இப்ப என்ன செய்வாருன்னு. அவர் என்ன பண்றாரு, 2 பசங்களையும் கூப்பிடுறாரு. உங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி. ஒரு நாள் முழுக்க டைம். இந்த ஒரு நாளைக்குள்ள நீங்க யாரு நல்லா வேட்டையாடுறீங்களோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. முதல்ல அண்ணங்காரன் போறான். ஒரு முயலை பார்க்கறான். ஒரே பாய்ச்சல் தான். முயலை வேட்டையாடிறான். அதுக்கடுத்து பதுங்கி பதுங்கி போறான். ஒரு நரி எதிர்க்க வருது. ஒரே பாய்ச்சல் தான். நரியும் முடிச்சிடறான். அதுக்கடுத்து பதுங்கி பதுங்கி போறான். எதிர்க்க ஒரு மான் வருது. ஒரே பாய்ச்சல். அந்த மானையும் முடிச்சிடறான். 3 விலங்கையும் வேட்டையாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறான். அடுத்து தம்பி போறான். முயலை பார்க்கறான், விட்டுடுறான். அதுக்கடுத்து நரிய பார்க்கறான், அதையும் விட்டுடுறான். 3வதா மான் வருது. அதை அடிக்கலாமான்னு யோசிக்கிறான், அதையும் விட்டுடுறான். அதுக்கடுத்து ஒரு பெரிய யானை இருக்கு. அந்த பெரிய யானை மேல பாயறான். யானை சும்மா விடுமா? அதுவும் பயங்கரமா சண்டை போடுது. 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா தம்பி சிங்கத்தால யானையை ஜெயிக்க முடியல. உடம்பெல்லாம் காயம் பட்டுடுது. அந்த காயத்தோட வெறும் கையோட வரான். 2 பேரும் தங்களுடைய கதைய சிங்கராஜா கிட்ட சொல்றாங்க. சிங்கராஜா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. தம்பிய அரசனா சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அண்ணங்காரன் தானே 3 விலங்கு எடுத்து வந்தான். அவன் தானே வின் பண்ணான். அவனை விட்டுட்டு ஏன் தம்பி கிட்ட பதவியை கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தம்பி பெரிதாக யோசித்தான். தோல்வி அடைந்தாலும் மிகச்சிறந்த அனுபவத்துடன் வந்துள்ளான். அவனே நமது ராஜ்யத்தை காப்பாற்ற சக்தி உடையவன். அந்த விளக்கத்தை அந்த ஃபேமிலியில இருக்கிற அத்தனை சிங்கங்களும் வரவேற்றன. தம்பி ராஜகுமாரனாக பதவியேற்றான்.